ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரை நடத்துவது. இதை பாருங்கப்பா. ஓஹோ glory. சந்தோஷமா பாருங்க. சந்தோஷமா இன்னும் வாசிப்பா. ஒரு முறை வாசிப்பா. இன்னொரு முறை வாசிப்பா. ஓஹோ அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. சத்தமா பாடுங்க. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே. வெரி குட். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. பயம் இல்லை. சத்தமா சொல்லுங்க. உங்க கரம் இருக்க பயம் இல்லை. மறுபடியும் ஒரு உங்க கரம் இருக்க. வாசிப்பா. கருவிலே என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வலுவாக என்னை காப்பவரே. கருவிலே என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்தவரே. ஓ கருவிலே என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்தவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, நன்மை காப்பவரே. இனிமேல் மறுபடி பாடுவோமா? கருவிலே என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்தவர். மறுபடியும் ஒரு முறை. கருவிலே என்னை நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காப்பவரே. இனிமேலும் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை அழைத்தவரே, இன்னும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமே. சத்தமா பாடுங்க. அழைத்தவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, அப்பான்னு கூப்பிட. உன்னை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, அம்மான்னு கூப்பிட. ஹல்லேலூயா. என்னுடைய காலை வேளையில உற்சாகமா பாட்டில் காணவிட்டுருக்கீங்க. உங்க ஆவிக்குள்ள சந்தோஷத்தை பார்க்குறேன். தேவனாய் கர்த்தர் இந்த காலை வேளையில அபிஷேகத்தில் நிரப்பி எல்லாரும் கண்ணில் மூடி ஆவிக்குள்ளாகி தெரிஞ்ச பாடலை பாடுவோம். எந்த கண்மலையானவரே, நீ காக்கிற தெய்வம் நீரே. உன்னிசை கண்களை மூடி நம்ம சபையை இடத்தை எல்லாத்தையும் மறந்து கத்தருக்குள்ள போங்களேன். ஆவிக்குள்ள போய் பாருங்க. எல்லாத்தையும் கண்ணை இருக்க மூடி அப்படியே ஆவிக்குள்ள கத்தருக்குள்ள போய் பாருங்க. அப்படியே ஆவியில் எதையும் யோசிக்காதீங்க. அப்படியே ஆவிக்குள்ள எந்த கண்மலையானவரே,
இருக கண்களை மூடி ஆவிக்குள்ளாவும் உங்களுக்கும் கர்த்தருக்கு மாத்திரமும் தொடர்பு இருக்கட்டும். அல்லேலூயா, ஆமென். எல்லாம் தேவனை நோக்கி அவருக்குள்ள போய் காணுங்க. என்னை கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என்னை கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும். எங்கள் மத்தியிலே இப்போ வாரும், இறங்கி வாரும். எங்கள் மத்தியிலே இப்போ வாரும், இறங்கி வாரும். எங்கள் மத்தியிலே. எல்லாரும் கொஞ்சம் ஆவியில கண்களை மூடி கத்தை நோக்கி மயங்கப்படுத்தி ஆவியில தேவனை துதிப்போமா. எல்லாரும் கொஞ்சம் வாயை திறந்து வாயை தவிர துதிப்போமா. அல்லேலூயா. ஓ ராமா பாலாக்க சந்தாலா பா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுற மக்கள் தேவனோட அந்நிய வாசி வாயை திறந்து பேசுங்க. அல்லேலூயா. ஓ ராபா பாலானாக்க சந்தாலா பதானியாங்கா தீராக்கா பாலானா சந்தாலா பதாரா பாலானியாங்கா லபா. ஓ ராபா புலானாக்க சந்தாலா பதானியாங்கா. Ora ba 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 rapulana salada rapadana kaladianiyanka. Hallelujah. Thank you, Jesus. Ora biala karabalana kasandala badana. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தையை போல தோழி சுமப்பவரே, ஒரே ஒரு பல்லவி பாடி உட்காருவாங்க. பாடி அப்படி உணவு கொடுப்பவரே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Amen, amen. தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல தோழி சுமப்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல சுமந்து செல்பவரே. தந்தை போல சுமந்து செல்பவரே, தந்தை போல சுமந்து செல்பவரே. எப்ராயிமே எப்படி கைவிடுவேன்,
தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். கர்த்தாவே, வார்த்தையின் ஆசித்தாரும் பலப்படுத்தும் விசேஷ நன்மையை நிரப்பி ஆத்தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. தின பிள்ளைகளே, கால வேளையில் தேவன் செய்திருக்க திட்டங்களையும் அந்த திட்டங்களை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்திருக்கவே. தின பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தையில் தெளிவு இருக்க வேணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். ரெண்டாவதாக, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ, என்ன செய்திருக்கிறதோ, அது நடந்திருக்கிறது என்னை நம்பணும். அடிக்கடி பிரசங்கம்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூ நோ த ரியாலிட்டி ஆஃப் தி காட்ஸ் வேர்ட்ஸ். தேவனுடைய வார்த்தை என்பது எப்படி நீங்கள் பத்திரம் பதியுங்களோ, பதிஞ்ச பிற்பாடு மாற்ற முடியாதோ அது போல உண்மை அப்படின்னு நம்பி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை அதுக்குள்ளே போய் நடக்க ஆரம்பித்தாதான் ஆசீர்வாதத்தின் நன்மைகளை உண்டாக்கும். ஆனபடினாலே தேவன் நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அதை செயல்படுத்த தெரியலைன்னா பிசாசு நம்மளை மேற்கொண்டுகிட்டே இருப்பான். கர்த்தர் சிலுவையிலே தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். அதுக்கு பிற்பாடு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தையை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். சிலுவையிலே தேவன் நமக்காக பாவத்தை சாபத்தை நீக்கி வைத்திருக்கிறார். ஒரு முறை நான் அடிக்கடி இப்போ என் மெசேஜ்ன்றது ஒரு நாளைக்கு ஒரு 250 பாஸ்டருக்கு போகும். கிட்டத்தட்ட இவ்வளோ பெருமைக்காக சில இந்தியாவில் உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு டெய்லி போகுது. பெருமைக்காக சொல்ல வரல. அதில் சில பிலீவர்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள். அப்ராட் இருக்கிற பிலீவர்லாம் அந்த ஒரு வார்த்தையை சொன்னோன்னா அவங்க என்னென்ன சொல்கிறாங்க? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அந்த வார்த்தைக்கு நன்றி சொல்கிறாங்க. அந்த வார்த்தை கர்த்தர் சொல்கிறாரு நம்புகிறாங்க. அவங்க நம்ம வார்த்தைக்கு என்றைக்குமே மதிப்பு கொடுக்குறதே இல்லை. உலகத்தின் வார்த்தைக்கு தான் மதிப்பு கொடுக்குறோம். கர்த்தருடைய வார்த்தையை என்னைக்காவது ப்ராப்ளமாக இருக்கும் போது தான் யோசிக்கிறோம், தேடுறோம், கண்டுபிடிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் கண்டுபிடிக்கிறவனுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று போடுறோம். ஆனபடினால தேவ பிள்ளைகளை, தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் சிலுவை தெரிந்து கொண்டு நமக்கு பாவத்தை சாபத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து விடுதலையாக்கி கொடுத்தே மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா அந்தகார சக்திகளையும் அழித்தார். அது வசனம் சொல்லுது வெளிப்படுத்தல் புத்தகத்தில், மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய். பிலிப்பியருக்கு எழுதிய 2:10 வாசிக்கும் போது, 3 உலகத்தையும் நான் ஜெயித்து இயேசு நாமத்தையும் கையில் கொடுத்துருக்கேன்றார். நல்லா கவனிங்க. இப்போ 3 உலகத்தை கர்த்தர் இனிமேல் தான் ஜெயிக்க போல ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சுட்டு அந்த அதிகாரத்தை கையில் கொடுத்துருக்கிறார். நல்லா கவனிக்க. இதெல்லாம் உள்வாங்கி கொள்ளவே செயல்படுத்த தெரியலைன்னா ஒருபோதும் வெற்றியாக முடியாது. சூத்திரம் தான். ரெண்டாவது, கர்த்தருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு அவர் இந்த உலகத்தில் மாத்திரம் ஜெயிக்கல, பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தார். அதான் மரணமே உன் கூரங்கி, பாதாளமே உன் ஜெயமங்கி. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பிசாசின் திட்டங்களை மாத்திரம் அல்ல, மரண திட்டமாகிய பாதாளத்தின் திட்டங்களை அழித்து தினப்பிள்ளையே அருமையான பரலோகத்துக்கு போக வேண்டிய திட்டத்தை எல்லாம் தடுத்திருக்க பிசாசு திட்டங்கள். நல்ல கவனிங்க. நாம் பரலோகத்துக்கு போக முடியாத தடுத்திருக்கிற பிசாசு திட்டங்களை அழித்து 3 உலகத்தின் அதிகாரத்தின் சாவியும் கையில் கொடுத்திருக்கிறார்கள். சூத்திரம் நல்லா மறக்கக்கூடாது. இதை நீங்கள் தான் செயல்படுத்த வேண்டும். அதனால் தான் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எவைகளை நீங்கள் கட்டுகிறீர்களோ பரலோகத்தில் கட்டப்படும், எவை நீங்கள் கட்டவிழ்கிறோ பரலோகத்தில் கட்டப்படும். இனிமேல் கத்த உனக்கு இருந்து இது செய்வான்னு செய்ய வேண்டிய திட்டங்கள் ஒன்றுமே இல்லை. நல்லா கவனிங்க.
உனக்கு கர்த்தர் ஏதாவது பேசட்டும், கர்த்தர் ஏதாவது இறங்கி வந்து சொல்லட்டும்னு சொல்ல மாட்டார். எல்லாம் சொல்லிட்டாரு, செஞ்சிட்டாரு, வச்சுட்டார். நீ தான் உன் தேவைகளுக்கு வேண்டிய திட்டத்தின் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கண்டுபிடிக்க தெரியணும், திட்டத்தின்படி செயல்படுத்த தெரியும். அடுத்த அடிக்கடி சொன்ன ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உன்னை பாவம் மரணம் பிரமாணத்தின்றி விடுதலையாக. இப்போ மரண பிரமாணம் என்பது 3 உலகத்தில் இருந்துச்சு. வானோர் பூதலத்தோர் பூமிக்குலாம் 3 மரண பிரமாணத்தையும் கர்த்தர் ஜெயித்தார். சிலுவையில் இருக்கும்போது உலகத்தின் பிரமாணத்தை ஜெயித்தார். அது பாதத்திலையும் போய் தேவனுடைய பிள்ளைகளே அவர் அருமையான பரலோகத்தின் போய் பரதேசிக்கு போய் மரண பிரமாணத்தை ஜெயித்தார். நல்லா கவனிக்க வேணும். அப்போ 3 இடங்களிலும் மரண பிரமாணத்தை கர்த்தவனுக்கு உண்டு பண்ணி கொடுக்கவில்லை. ஸோ நல்லா கவனிக்க வேண்டும். இது நான் சொல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இந்த கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்று நம்பணும். நம்ம மண்டமுள்ள யோசிக்கூடாது, அது அப்படி இருக்குமா, இப்படி போனால் தப்பாயிருமே. அவர் சொன்னதுதான். இப்போ என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கட் அண்ட் ரைட்டாக நம்புறையோ அப்போ தான் நீ ஆசீர்வாதத்தின் பாதைகளை போக முடியும். அதனால சொல்றது மரண பிரமாண திட்டங்களை 3 உலகத்தையும் கர்த்தர் ஜெயித்தான். சிலுவையில் தேவனுடைய பிள்ளைகளே மரண பிரமாணத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா பிசா திட்டங்களை அழித்தார். அது பாரத திட்டங்களை அழித்தார். அங்கே பரதேசி போய் பரதத்தில் இருக்கிற பிசாசின் கட்டுகளை எல்லாம் அழித்தார். அங்கே பிசாசினுடைய திட்டங்களை கற்று அழித்தார். இல்லை பரதேசில் எதுக்கு பிசா திட்டங்கள் அழிக்கணும்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே பரதேசில் தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமக்கும்தாக நிறைய எல்லாருமே இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் ரத்தத்தை குறித்து தெரியலை. அந்த திட்டத்தையும் ஜெயித்தோம். அப்போ 3 உலகத்தையும் கற்று ஜெயித்தா. அதனால் தான் பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். அல்லேலூயா. பிலிப்பியர் 2:10 வாசிப்போம். இயேசுவின் நாமத்தின் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படியும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாம் அவருக்கு தந்தருளினார். எதுக்காக சொல்லுன்னா 3 உலகத்தையும் கட்டி இயேசுவின் நாமத்தை உன் கையில் கொடுத்துருக்கிறார். ஜெயிக்க வேண்டிய அதிகாரத்தை கற்றுக் கொடுத்து. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், அதிகாரத்தையும் தன்மையும் தகுதியும் உனக்கு கொடுத்துருக்கிறார். தேவ பிள்ளைಗೆ இப்படி பார்க்கும்போது தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிசாஸ் திட்டங்களை சிலுவை அளித்த பிற்பாடு தேவ பிள்ளை உயிர்த்தெழுதலின் திட்டம் ஒன்று இருக்குது. நல்லா கவனிக்கவே. ரிசரக்ஷன் பிளஸ்ஸிங். இதை குறித்து நமக்கு நிறைய சபைகளுக்கு தெரியவில்லை. உயிர்த்தெழுந்து போன பிற்பாடு கர்த்தர் என்ன நடந்துச்சு என்று நமக்கு தெரியவே இல்லை. தேவ பிள்ளைகளே வாசிப்போம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபிரேயர் 11:19. 11:19. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிங்க. 11:19 ஆயிட்டானா? எபிரேயர் 11:19 இருக்காமா? இருக்கா இல்லையா? தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோலிருந்து அவனை பாவலையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். பிள்ளைகளே, மரித்தோரின் திட்டத்துக்காக தேவன் செய்த திட்டங்கள் ரொம்ப கஷ்டமான திட்டத்தை செய்து முடித்தான். இதை குறித்து மாதிரி அந்த வசனம் அப்படியே வைத்து கொலைசிக்கல் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20-22 வாசிப்போம். கொலைசிக்கல் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20-22 வாசிப்போம். 20-22 கொலைசில் 1:20-22 வாசிப்போம். அவர் சிலுவை சித்திரத்தினாலே சமானத்தை உண்டாக்கி பூலோகத்துள்ளவைகள் பரலோகத்துள்ளவைகள் அருமையான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு திட்டங்களை எல்லாம் கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உலகத்திலே கர்த்தர் சிலுவையில் சிறு பிற்பாடு அது மரித்து உயிர்த்தெழுந்து போன பிற்பாடு நிறைய திட்டங்களை கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். தேவ பிள்ளைகள், இந்த உயிர்த்தெழுந்த பிற்பாடு உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று உண்டு. எப்படி கர்த்தர் பிசாசன் ஜெயித்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் பிரமாணத்தை ஜெயித்ததோ அதே போல உயிர்த்தெழும் போது அந்த ஆவி 3 உலகத்தின் திட்டங்களை மாத்திரம் அவர் மறுரூபம் ஆக்கலை. நல்லா கவனிங்க. உன் ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரத்தை எல்லாத்தையும் மறுரூபமாக்கி இருக்கிறார். நல்லா கவனிக்கவே. இப்போ உள்ள போவோம். லூக்கா சுவிசேஷம்
4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் 23ஆம் வசனம் வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பா நகர்மூலில் தேவதூதன் அவர் உயிரோடு இருக்கிறார். ஏழு பிள்ளைகளை நான் வீட்டில் போய் நல்லா வச்சு பாருங்க. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பிற்பட்ட பாடு தேவன் உலகத்தில் மாத்திரமல்ல உன் சரீரங்களும் கற்று உருவாக்கி வைத்தார். லூக்கா சுவிசேஷம் 4:23 வாசிக்கும் போது அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்றாங்க. தேவ பிள்ளைகளே, அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? தேவ பிள்ளைகள் ரோமர்கள் நிருபம் 14:9 சரியா வாசிங்க. நல்ல கவனி. ரோமர் 14:9 வாசிங்க. இன்னும் என் கீபோர்டுக்கு போக மாட்டேன். ரோமர் 14:9 வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் 9 ரோமர் 14:9 வாசிப்போம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். திருப்பி வாசி, நல்ல கவனிங்க. திருப்பி நல்ல கவனிங்க. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் உயிர்த்தெழுந்த போது உயிருள்ளவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஆம்பிளிஃபையர்ல குறித்து நான் வாசிக்கும் போது தேவ பிள்ளைகளை டேக்ஸில் நம்ம நேரம் எடுத்து வாசிட்டு இருந்தேன். ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு வசனம் சொல்லுது, தேவ பிள்ளை உயிர்த்தெழுந்த பிற்பாடு தேவனாக கர்த்தர் உன் ஜீவனை மறுரூபமாக்கி உன் சரீரத்தை மறுரூபமாக்கி தேவ பிள்ளைகளே உன்னுடைய உலகில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவின் திட்டங்களை எல்லாம் மறுரூபமாக்கி நீ பரலோகத்துக்கு ஆயத்தமாக்கும்படியாக கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆவினால் உருவாக்கி வைத்திருக்கிறார். சோத்திரம். அதனால் கவனிக்க, நீ கால சொல்ல உயிர்த்தெழுந்த வல்லமை. திருப்பி அந்த வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா வாசிப்போம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவன் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளே, இந்த மரணத்தின் கட்டுகளை உன் ஆவி ஆத்மா செலுத்திலிருந்து கர்த்தர் மாற்றி இருக்கிறார். சோத்திரம். நல்ல தெளிவு. திருப்பி வசனத்தை வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 5 வசனம் வாசிப்போம். ரோமர் 6:5 வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5 வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் நல்ல கவனிங்க வசனமாக கவனிங்க. அவர் மரணத்தின் சாயலால் நீங்கள் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கை விசுவாசம் உடைய ஆவிக்குள்ள இருக்குமானால் உன் ஆவியும் உன் ஆத்மாவும் சரீரம் அதே போல கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறாராம். நல்ல கவனிங்க. அதனால கவனிக்காதான் யோவான் 10:28 நான் ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். சோத்திரம். தேவனுடைய உயிர்த்தெழுதலினாலே தேவனாக கர்த்தர் நீ போக வேண்டிய பரலோகத்துக்கு நீ தப்பித்தோரி விசுவாசத்தில் அவிசுவாசப்பட்டு பாதாளத்துக்கு போகாதபடி இருக்கும்படிக்காக என் கர்த்தர் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே உன் ஆவி ஆத்மா சரீரத்தை மறுவப்படுத்தி தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். சோத்திரம் உண்டதாக. அப்படின்னு வருஷம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25-26 வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25-26 வாசிப்போம். 11:25-26. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை நம்புவானே ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் உனக்குள்ள வருமானால் எங்கே கர்த்தர் இருக்கிறார் அங்கதான் அவனை கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரும் இந்த காலை வேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே உன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே உன் சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்தின் சொல்லு கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளை மரித்து போவார்களே ஆனாலும் தேவனுக்குள் இருக்கிற அந்த ஆவி தேவனுடைய ஆவியாக கற்பிருக்குமானால் நித்தியமாக அது பரலோகராஜ்ய சொந்தமாக தான் இருக்கும். சோத்திரம். என்ன சொல்ல விரும்புகிறேன், உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவியினாலே இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். உன் ஆவி தேவனுடைய மாற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
இந்த ரோமர் கிழமை 8ஆம் அதிகாரம் 2 மறுபடியும் வாசிப்போம். ரோமர் 8:2 வாசிப்போம். கர்த்தர் ரோமர் கிழமை 8ஆம் அதிகாரம் 2 வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், உயிர்த்தெழுந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. தேவர்களே, அதான் கர்த்தர் சொல்ற, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. தேவர்களே, உன் சரீரம் உன் ஆவி தேவனுடைய பிசாசின் கட்டுகளுக்கு உரிமையில்லதாக மாற்றும்படியாக என் கர்த்தர் 3 உலகத்தையும் ஜெயித்து அவர் ஜெயித்து உன் ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தையும் தேவனுக்கு சொந்தமாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அதான் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 5:15 ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கானா? நியூ கிரியேஷன் ஆம்பிளிஃபையர் டேக்ல போட்டிருக்கு, தேவரகமான ஆவியாய் மாற்றப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்டிருப்பானே ஆனால் அவனுடைய ஆவி உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு தகுதி உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா உன் ஆவியை கத்த தேவ பிள்ளைகளே, அவர் உயிர்த்தெழும் போது உன் ஆவியை அவருடைய ஆவியாய் மாற்றப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஜீவன் அவருடைய ஜீவனாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். பிரமாணத்தின் பாவம் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. அதை வாசிக்கிறோம். உன்னை அந்த காலத்தில் விடுதலையாக்கி அன்பின் குமாரியே ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிறான். கிங்டம் ஆஃப் ஹெவன் வேறு, கிங்டம் ஆஃப் காட் வேறு. இந்த கிங்டம் ஆஃப் காட் என்கிறது தேவனுக்குள் இருக்கிற திட்டம். கொலைஸ் வாசிக்கிறோம், அவருக்குள் சகலமும் இருக்கிறது, அவருக்குள் சகலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை எல்லாவற்றையும் பரலோகத்துக்கு தகுதியாக அவனை கத்து உருவாக்கி இருக்கிறார். என்ன சொல்ல விரும்புகிறேன், ஆனால் இப்படி உருவாக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த ஆவி உனக்குள்ளே காணப்படும் போது உன் ஜீவன் ஆயத்தமாக இருக்கிறதை திட்டங்களை பாதுகாக்க வேண்டும் உன் கருத்து இருக்கிறது. ரோமர்கள் தீபம் 8ஆம் அதிகாரம் 1 வாசி முடிய அன்பா கேட்க. ரோமர் கிழமை 8ஆம் 1 வாசி. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. உன் ஆவியை உன் ஜீவனை உன் சரீரத்தை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக கத்து உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த வருகையிலே போகிற வரையிலும் உன் சரீரம் உயிர்த்தெழுதுகிற வரையிலும் உன் சரீரம் கத்தருக்குள்ளே மரிக்கிற வரையிலும் உன் ஆவி ஆத்மா செல்லத்தை நீ வெகுமாக கத்தருக்குள்ளே பாதுகாக்க வேண்டிய திட்டத்துக்குள்ளே கத்தவனை வைத்திருக்கிறார். அது ஓம் பொறுப்பு தான். கத்துவை அது ஓம் கையில் தான் இருக்கு. கிறிஸ்துவ நீ எப்படி இருந்தாலும் அந்த திட்டத்தை யாரும் மாற்ற முடியாது. கிறிஸ்துவ அதை நீ தான் செய்யணும். கிறிஸ்துவத்தை நீ தான் செய்ய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த தேவனுடைய பிள்ளை தேவனுடைய திட்டத்துக்குள்ளே விசேஷமான ஆவியை கத்தர் வைத்திருக்கிறார். வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36 வசனம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36 வசனம். 24:36 வாசிப்போம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த வல்லமை உருவான பிற்பாடு உலகத்தில் விசுவாசிகளுக்கு வேண்டிய பிசாசு சமானத்தை எடுத்து சமானத்தை கத்தர் மாற்றி சமானத்தின் திட்டத்தை உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே மாற்றி அந்த உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதத்தின் சமானத்தின் திட்டத்தை உன் ஆவிக்குள்ள வைத்தார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு கத்தார் சத்த சொன்னால் உனக்கு சமாதானம். இன்னொரு வாசிப்போம். தேவ பிள்ளைகளே, அருமையான வெளிப்படுத்தல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். நான் அவர்களை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த பிற்பாடு தேவ பிள்ளைகளை பிசாசு உண்டாக்குற திட்டத்தின் பயத்தை கத்தர் மாற்றி இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே உன்னோடு கூட இருக்கும்போது தேவ பிள்ளைகளை பயத்தை நீக்கி உயிர்த்தெழுந்த வல்லமையினால் மாற்றி வைத்திருக்கு. அல்லேலூயா. அதை கவனிக்கணும். பயம் நம்ம உலகத்தில் எந்த சூழ்நிலைகளை வந்தாலும் இட்ஸ் நாட் ஃப்ரம் யுவர்ஸ். உன்னால் உருவானதல்ல. பிசாசு தான் உருவாது என்பதை அறிந்திருக்கவே. உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நீ இந்த உலகத்தில் இன்றைக்கு கூட நீ பயத்தோடு வந்திருப்பே. ஆனால் இந்த பயம் தேவன் கொடுத்த பயம் அல்ல. இந்த பயம் தேவ பிள்ளைக்கு உன்னை அரட்டுகிறதா பயமுறுத்துகிறது. தேவன் உன்னை பயமுறுத்துகிற பயம் இல்லை. ஒரு சூழ்நிலையினால மாத்திரமல்ல, இது இஸ் ஃப்ரம் தி டெவில். தேவ பிள்ளை இந்த பயத்தை கர்த்தர் ஏற்கனவே உயிர்த்தெழுந்த வல்லமையினால மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பயத்தினால தான் உலகங்கள் குடும்பங்களாக அழிஞ்சே போகும். நீ பயத்தினால தான் பிசாசு குடும்பத்தை ரெண்டாக்கிறார். நீங்கள் பயத்தான குடும்பத்துக்குள்ள 1, 2, 3 சூழ்நிலையினாலே நாம் நிறைய ஆசீர்வாதம் தப்பி எழுந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். அல்ல எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்க முடிய அன்பா கேட்கிறேன். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்பு தெரிஞ்ச வாசிப்போம். எப்படி எனில் எபிரேயர் 2:14 சாரி எபிரேயர் 2:14-15 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும்
இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே உலகத்திலே உனக்குள் உருவாகிற பயத்தை முற்றிலுமாய் மாற்றி இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு முதல் திட்டமே இதை காலையில் யோசிக்கும் போது இன்னைக்கு பயத்தினால தான் குடும்பத்தின் அழிவுகள் நிறைய உண்டாகும். இட்ஸ் ஃப்ரம் த டெவில், இட்ஸ் ஃப்ரம் த டெவில். கிறிஸ்துவம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உயிர்த்தெழுந்த பிற்பாடு உன் ஆவியை கர்த்தருடைய தேவரகமான ஆவி மாற்றி வைத்திருக்கிறார். ஆனால் உன் ஆவிக்குள்ள பயத்தின் ஆவி இல்லை. அதான் 2 தீமோத்தேயு சொன்னா 7 வாசிக்கிறோம், நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பு வல்லம் தெளிந்து பற்றி ஆவிப்படுத்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் உயிர்த்தெழுந்து உன் ஆவிக்குள்ள தேவரகமான ஆவி உருவாக்கி இருப்பாயானால் நிச்சயமாக உன்னை பிசாசு பயமுறுத்தி உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன் சொன்னா உன் ஆவி பிசாசின் வல்லமையில ஜெயிக்கக்கூடிய ஆவியாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். மாற்றி வைத்திருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப நிறைய பேருக்கு பயத்தினால சந்தேகம் வருது. பயத்தினால தான் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம முடியாது என்று தோல்வியின் மனப்பான்மை வரும். ஹல்லேலூயா. தோல்வியின் மனப்பான்மை, சந்தேகம், கவலை, பயம் எல்லாம் உருவாது. இட்ஸ் நாட் ஃப்ரம் த காட், இட்ஸ் ஒன்லி ஃப்ரம் த டெவில். ஆனால் உன் ஆவியை பயத்தின் ஆவியை மாற்றி தேவரகமான ஆவி உனக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். ஏன் சொன்னால் கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆவியினாலே பிசாசு திட்டத்தின் ஆவி உன்னிருந்து எடுத்து போட்டார். இப்படிப்பட்ட தேவரகமான ஆவி உனக்குள்ள இருக்கிறது என்பதை நம்புவாயானால் இதை ஒரு முயற்சினால கர்த்தர் உருவாக்குறார். அவர் இலவசமாக உயிர்த்தெழுந்தபடினாலே தேவன் உருவாக்கினான். தான் மரணமே உன் கூரங்கே, பாதாளமையும் ஜெய், மரணத்தையும் பாதாளத்தையும் கர்த்தர் ஜெயித்தார். மரணத்தை கர்த்தர் ஜெயித்தார், பார்த்து ஜெயித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உன் ஆவி மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சுவாசம்படியாக நான் அன்பா கேட்கிறேன். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாசிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நல்ல கவனி. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஒன்று மாத்திரம் மறந்துடாதீங்க, யார் விட்டுட்டு போனாலும் இயேசு உங்களை விடவே மாட்டார். உயிர்த்தெழுதலை ஜெயிச்சு வச்சாதான் கர்த்தர் போய் சொல்லுங்க. இதான் மறந்துடுறாங்க. நிறைய பேர் தெரியல தேவன் இருக்கிறான்னு சந்தேகம் உபாசம் போட்டு 10 நாள் காத்திருந்தா தான் கர்த்தர் இருக்கிறான்னு யோசிக்கிறாங்க. சில பேர் சில பாஸ்ட் வந்தால் தான் கர்த்தர் இருக்கான்னு பார்க்குறாங்க. நான் கஷ்டமாக இந்த வாரம் கோயம்புத்தூர் போனேன். அங்கே ஃபோன்லேயே ஜபித்து ஒரு பெரிய மிராக்கள் நடந்திருக்கு. ஒரு அருமையான கமர்ஷியல் ஐடி கமிஷனருக்கு ஆஃபீஸ் நான் போகிறேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கே போகிறேன். கோயம்புத்தூர் 2 நாளாக போகிறேன். அந்த குடும்பத்தை தேவனுடைய பிள்ளைகளே, நான் ப்ரீச் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டேன். கடைசி உங்களோடு கூட இருப்பார். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் இல்லவே இல்லை. ஏன்னா வார்த்தையில தெளிவு. ஜபித்தா தான் பக்கத்தில் வருவார், உபாசம் போட்டால் தான் நம்ம கூட இருப்பார், பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணால் தான் கர்த்தர் கூட இருப்பார், பெரிய கூட்டத்தில் போனால் தான் கர்த்தர் பக்கத்தில் வருவார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், இல்லைப்பா நீ என்னை நம்பிட்டேன், நான் மரணத்தை ஜெயிச்சிட்டேன், உயிர்த்தெழுதினாலே நான் உனக்கு உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. மறந்துடாது. கர்த்தர் உங்களோட கடைசி பரியந்தம் கர்த்தர் உங்களோட கூட இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய விசுவாசத்தின் வரை என்ன நடக்கிறதுன்னா அது நமக்கு இல்லை. உன் உருமாற்றங்கள் ஆவியில், உன் ஆத்மாவில் கர்த்தர் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் ஆவியை மாற்றிருக்கிறார், உன் ஆத்மாவை மாற்றிருக்கிறார், உன் சரீரத்தை மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்பிள்ளைகளை உனக்கு இருக்கிற மரண பிரமாணம் முழுவதும் ஆவி ஆத்மா சிலத்திலிருந்து உயிர்த்தெழுந்த வல்லமையினால் எடுக்கப்பட்டிருக்கு. தெரியறதே இல்லை. ஸ்தோத்திரம் தான். நான் என் ஒய்ஃப் கண்ணாடி செக் பண்ண போயிருந்தேன். அதுக்கு லைட்டாக செக் பண்ணால் அதுக்கும் சரியாக போய் சொல்லலை. ஏன்னா டாக்டர் கூப்பிட்டு பார்த்தா செக்கிங்லாம் கொடுத்து எல்லாம் பெரிய டாக்டர் தான் போய் பார்த்தேன். பாஸ்டர் உட்காருங்க முன்னா ரொம்ப அவர் கடைன்னு பார்த்துட்டு ஒரு 10 டாக்டர் சுற்றிருக்காங்க. என் கண்ணை பார்த்தாரு, பார்த்து செக் பண்ணார், எல்லாம் நிமிஷம் பார்த்தாரு. பாஸ்டர் உங்களுக்கு சாகிற வரையிலும் கண்ணில் ஆப்ரேஷன் கிடையாது, கண்ணில் எந்த வியாதியும் கிடையாது, கண்ணில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவப்பிள்ளைகளே, நான் இந்த குடிசத்தில் இறங்கி உள்ளே போகும்போது சொன்னேன், ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரத்தை மாற்றியிருக்கிறேன். என் ஆவி பிரமாணத்தினால, ஜீவ பிரமாணத்தினால என் ஆவியின் மரண பிரமாணத்தை என் ஆவி ஆத்மா எடுத்துருக்கிறேன் சொல்லிக்கொண்டே உள்ளே போனேன். அவர் சொல்ல, இத்தனை வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு கண்ணுக்குள்ளே புறையேறி இருக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைப்பா, சாகிற வரையில் உங்கள் கண்ணுக்கு எந்த செக்கிங் போக தேவையில்லை. தேவனுடைய பெருமைக்காக சொல்லவில்லை. தேவனுடைய பிள்ளைகை உன்னுடைய விசுவாசம் அப்படிப்பட்டது. தேவனுடைய வார்த்தை குறித்திருக்க அறிவு,
உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து அறிவு நமக்குள்ள. கர்த்தர் உயிர்த்தெழுந்தபடினாலும் உன் ஆவியை மாற்றியிருக்கிறார், உன் ஜீவனை மாற்றியிருக்கிறார், உன் சரீரத்தை மாற்றியிருக்கிறார். நீ மரணத்துக்கும் பாவத்துக்கும் சொந்தக்காரன் அல்ல என்பதை கர்த்தர் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் பிசாசை ஜெயித்திருக்கிறார். 3 உலகத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளை உன்னை மாற்றாதபடிக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தின் திட்டங்களுக்காக உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். 3 உலகத்திலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வைக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆனால் ஜீவனுடைய பிரமாணத்தை இன்னைக்கு நீங்க யோசிங்க. ஜீவனுடைய அருமையான தேவனுடைய உயிர்த்தெழுந்த பிரமாணத்தினாலே மண்டையில் உன் நரம்பு, மூளை நரம்புலேருந்து உன் கால் நகத்து வரையில் இருக்கிற உறுப்புகள், உன் ஜீவன், உன் ஆத்துமா எல்லாவற்றையும் கர்த்தர் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளை மாற்றி தேவரகமான மாற்றி வைத்திருக்கிறான். அதான் தேவப்பிள்ளைகளே, நீ ரட்சிக்கப்பட்ட உடனே you have the God kind of spirit, the God kind of love, the God kind of authority, the God kind of act. இந்த 3 முழுவதும் கர்த்தர் அவர் உனக்குள்ளே உருவாக்கி வைத்திருக்கிறார். தேவரகமான ஆவி, தேவரகமான அதிகாரம், இந்த கர்த்தர் ஆவி ஆத்மா சிலத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று தேவ பிள்ளைகளே, நேற்று ஒருத்தங்க வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, கோமதிபுரத்துலேருந்து வருவாங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நேற்று பாஸ்டர் எனக்கு பல்செலாம் நின்று போச்சு, ஒன்றுமே ஆகாது. பல்ஸ் நின்று போச்சு சொல்கிறது யார் சொன்னாங்க? அது கர்த்தருடைய சரீரம். சரியா போனால் உடனே சரியாக போச்சு. அவங்க அங்கேருந்து ஓடி வந்துடுவாங்க, காரெட்டு வந்துடுவாங்க, மோட்டர் விக்கெட் வந்துடுவாங்க. அது மாதிரி தேவ பிள்ளைகள் இன்றைக்கி நான் கோயம்புத்தூருக்கு போகிற காரியம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம். நடக்காத காருக்கு அது அவர் பெரிய கமிஷனர் ஐடியில் இருக்கார் கோயம்புத்தூரில், பெரிய மனுஷன். என் பிள்ளை அவர் சொல்ல, பாஸ்டர் நீங்கள் வந்தே ஆகணும், இந்த காரியத்தை எப்படி பாஸ்டர் நடந்தது, ஆச்சரியமாக இருக்குது பாஸ்டர். தேவ பிள்ளைகளை, இந்த ஆச்சரியத்தை நான் அல்ல, பாஸ்டர் அல்ல, கிருபை நிறைந்த வல்லமை நிறைந்த வரங்கள் இந்த பாஸ்டர் மாக்களை என் கர்த்தர் உயிர்த்தெழுந்த வல்லமையினால உனக்கு உருவாக்கி வைத்திருக்கிறேன். மறந்துடாதீங்க, எது நடக்காது பிசாசு சொல்றானோ அதை நடத்தி உனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். எது நடக்கான்னு சொல்லி அந்த நாட்கள் நடக்கான்னு சொல்லி பிசாசு சொன்னா அந்த நாட்கள் நடக்க முடியும் இப்போதே கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் காட்ஸ் மிராக்கிள் வொர்க்கிங் காட். அவர் காட்ஸ் மிராக்கிள். கர்த்தர் சில நாட்களில் தள்ளிட்டே போறாருன்னு வச்சிங்கன்னா ஒரு பெரிய காரியம் நடக்க போன அர்த்தம். தோத்து போனா இல்லை, இந்த எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த வல்லமையான கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். செயல்படுவோம். உன் ஆவி மாற்றப்பட்டிருக்கிறது, உன் ஜீவன் மாற்றப்பட்டிருக்கிறது, உன் அறிவு மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த God kind of spirit. அதை கர்த்தர் சொன்னா உனக்கு பயமுள்ள ஆவி கூட அன்பும் வல்லமையும் தெளிந்த புத்தி ஆவி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சவுண்ட் மைண்ட் இந்த கர்த்தர் உனக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். போவோம், செயல்படுவோம், ஜெயிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாம் எழுந்து நிற்போம். நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அரே பாபா, அரே வாங்க அந்த பாட்டை பாடு. இப்ராஹீமே எப்படி கைவிடுவேன்? செக் பண்ணி பாரு. ராகத்தஸ் இப்ராஹீமே எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இப்ராஹீமே எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷனை கட்டியிருக்கும் அன்புள்ள ஆண்டவரே, அன்பின் கைகளா எடுத்து கொண்டவரே. இப்ராஹீமே எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே
உணவு கொடுப்பவரே தந்தையை போல சுமந்து கொண்டவரே தாயை போல உணவு கொடுப்பவரே தந்தையை போல சுமந்து கொண்டவரே தந்தையை போல சுமந்து செல்பவரே தந்தையை போல சுமந்து செல்பவரே. நல்ல பிதாவே, காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்படி இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், எப்படி ஆண்டவரே சிலுவையில் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம், அதே போல் நாங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து நாங்கள் இந்த உலகத்தில் கிரியை செய்வதை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமோடு இருப்பதாக. ஆமென்.